தருமபுரி தடங்கம் அருகே கிணற்றில் தாய் 3 குழந்தைகள் சடலம் மீட்பு. வயிற்றில் கல் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட உடல்கள். நடந்தது என்ன? தருமபுரி மாவட்டம் தடங்கம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த தாய் மற்றும் அவரது 3 குழந்தைகள் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் வயிற்றில் கல் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தடங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் கட்டட மேஸ்திரியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி அம்சா. காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஜீவிதா, நவீனா, ஜெகநாதன் ஆகிய 3 குழந்தைகள் இருந்தனர். கடந்த 19ஆம் தேதி அம்சா தனது 3 குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. அவர்கள் நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தடங்கம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே உள்ள விவசாய கிணற்றில் 4 பேரின் உடல்கள் மிதப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர மீட்பு பணிக்கு பிறகு 4 சடலங்களையும் கிணற்றிலிருந்து மீட்டனர். மீட்கப்பட்ட 4 பேரின் வயிற்றிலும் கல் கட்டப்பட்டிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 4 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த சம்பவம் நடந்ததா அல்லது வேறேதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தற்கொலையா கொலையா என்பதும் விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் 3 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.